ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 8 மேத்ஸ் கணித பிரகாஷ் பார்ட் 2 புக்கில் இருக்க சாப்டர் 2 த பௌதியான பித்தகோரஸ் தியரம் பேஜ் நம்பர் 52ல இருக்க கடைசி ஃபிகர் அவுட் கொஷின்ஸ் 9 கொஷின்ஸ் இருக்கு. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின், ஃபைண்ட் த டயகனல் ஆஃப் ஸ்கொயர் வித் சைட் லென்த் 5 சென்டிமீட்டர். ஒரு ஸ்கொயரோட சைட் லென்த் வந்து 5 சென்டிமீட்டர். இதோட டயகனல் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இது பௌதியான பித்தகோரஸ் தியரம் வச்சு எப்படி கண்டுபிடிப்போம்? இதோட லென்த் 5னா இது வந்து ஒரு ஸ்கொயர், அப்போ எல்லா சைடுமே 5ஆக தான் இருக்கும். இப்போ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆயிருச்சா? இந்த டூ சைட்ஸ் வந்து 5. அப்போ இந்த ஹைபாட்னஸோட இது வந்து ஹைபாட்னஸ் ஆகும் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல. இப்போ இந்த சைடு எப்படி கண்டுபிடிப்போம்? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர். ab ரெண்டுமே ஒன்று தான். இப்போ 5 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர். 5 ஸ்கொயர் என்ன? 25 பிளஸ் 25 ஈக்குவல் டு c ஸ்கொயர். அப்போ c ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 பிளஸ் 25 50. இப்போ சி என்னவா இருக்கும்? ஸ்கொயர் வந்து இந்த சைடு போச்சுன்னா ரூட்டா மாறும். அப்போ சி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 50. அப்போ இதை ரூட் 50 நம்ம சால்வ் பண்ணணும். எப்படி பண்ணணும்? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கணும். 50 225 5 5 அப்போ 2 இன்டூ 5 இன்டூ 5 வரும். 50க்கு பதில் 2 இன்டூ 5 இன்டூ 5 போடணும். இப்போ 5 இன்டூ 5னா 5 ஸ்கொயர். அப்போ 2 இன்டூ 5 ஸ்கொயர்னா ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிட்டு இங்க 5 மட்டும் தனியா வெளியில வந்துடும். 5 ரூட் 2 வரும். ரூட்டோட வேல்யூ என்ன? 1.414. கண்டினியூஸா போகும். நான் வந்து ஃபர்ஸ்ட் 3 டெசிமல் பாயிண்ட் மட்டும் எடுக்கிறேன். இப்போ 5 இன்டூ 1.414னா அதோட வேல்யூ வந்து 7.07 சென்டிமீட்டர்ஸ். 5 சென்டிமீட்டர்லயே அப்போ இது வந்து 7.07 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் சைட் லென்த்ஸ் இன் த ஃபாலோவிங் ரைட் ட்ரையாங்கிள்ஸ். ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அதுல இது வந்து 7 அண்ட் இந்த சைடு வந்து 9. அப்போ இங்கேயும் ஹைபாட்னஸ் தான் கேட்குறாங்க. இப்போ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர். a ஸ்கொயரோட வேல்யூ 7 ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் வந்து 9 ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 7 ஸ்கொயரோட வேல்யூ 49 பிளஸ் 9 ஸ்கொயர் 81 ஈக்குவல் டு c ஸ்கொயர். இதை ஆட் பண்ணீங்கன்னா 130 வரும். இப்போ c ஸ்கொயர் 130. அப்போ c ஓட வேல்யூ என்ன? ரூட் ஆஃப் 130. இப்போ இதுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுப்போமா? 130 2 டேபிள்ஸ்ல 65, இங்க 5 டேபிள்ஸ்ல 13. இப்போ ரூட் ஆஃப் 2 இன்டூ 5 இன்டூ 13. இது வந்து ஸ்கொயர் நம்ம மினிமைஸ் பண்ண முடியல, 2 நம்பர் வரல ஸ்கொயர் நம்ம கட் பண்றதுக்கு. அப்போ நம்ம இதை ரூட் 130 வச்சுக்கலாம். ஸோ சி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 130. இப்போ செகண்ட் சப்டிவிஷனோட டயக்ராம் வந்து ஒரு சைடு 4ம் இன்னொரு சைடு 10ம் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே ஹைபோட்டனஸ் தான் கேட்குறாங்க. அப்போ a ஸ்கொயர், அப்போ 4 ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ c ஓட வேல்யூ எப்படி இருக்கும்? இதுக்கு ரூட் எடுக்கணும். 4 ஸ்கொயருக்கு ஆன்சர் 16, 10 ஸ்கொயர் 100. இப்போ ரூட் ஆஃப் 116. இதுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்து பார்க்கலாமா? 2s are 5, 1 8 58. 2s are 1 9. அகைன் 2s are வராது. 29 வந்து ஒரு ப்ரைம் நம்பர், ஸோ இதோட ஸ்டாப் ஆயிடும். இப்போ 2 இன்டூ 2 இன்டூ 29 வருது. இது வந்து 2 ஸ்கொயரா மாறும் இல்லையா? அப்போ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிட்டு 2 வெளியில எடுத்துடலாம். இப்போ 2 ரூட் 29. தேர்ட் சப்டிவிஷன் டயக்ராம் பாருங்க. இதுல ஹைபாட்னஸ் கொடுத்துட்டாங்க 41 அண்ட் சைடு கொடுத்துட்டாங்க 40. இப்போ ஹைபாட்னஸ் எதுன்னு தெரியணும்னா இங்க ரைட் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? அப்போ ரைட் ட்ரையாங்கிளுக்கு அந்த பெர்பெண்டிகுலரா இருக்க அந்த ரெண்டு சைடுமே சைட் லென்ஸ், அதுக்கு ஆப்போசிட் அந்த பெர்பெண்டிகுலருக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தான் ஹைபாட்னஸ். இப்போ ஹைபாட்னஸ் கொடுத்துட்டாங்களா? இப்போ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் வந்து b 40 எடுத்துக்கலாம். இப்போ 40 ஸ்கொயர் ஈக்குவல் டு c வந்து 41 கொடுத்துட்டாங்க. 41 ஸ்கொயர். இப்போ a ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா a ஸ்கொயர் ஒன் சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த சைடு கொண்டு போகலாம். அப்போ 41 ஸ்கொயர் மைனஸ் 40 ஸ்கொயர் வரும். a ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 41 ஸ்கொயர் என்ன? 1681 அண்ட் 40 ஸ்கொயரோட வேல்யூ 1600. இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 81 வரும். ஸோ ஏயோட வேல்யூ ரூட் ஆஃப் 81. 81ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர் தான். ஸோ ஸ்கொயர் ரூட் வந்து ஒரு இன்டிஜரா வரும் 9. ஸோ a ஈக்குவல் டு 9. இந்த சைட் லென்த் வந்து 9 சென்டிமீட்டர். இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் ஒரு சைடு கொடுத்துருக்காங்க. இது பெர்பெண்டிகுலருக்கு ஆப்போசிட்டா இருக்கு. அப்போ இது வந்து ஒரு ஹைபாட்னஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ a ஸ்கொயர் பிளஸ் bங்கிறது 10. ஒரு சைடு கொடுத்துட்டாங்க. ஸோ 10 ஸ்கொயர். இது வந்து a எடுத்துக்கலாம். c ஸ்கொயர் வந்து
சி வந்து ரூட் ஆஃப் 200, இங்க வந்து சி ஸ்கொயர்னு எழுதுவோம், அதனால ஸ்கொயர் போடணும். இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். இதோட ஈக்குவேஷன் என்ன, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர். இதுல தான் இதை சப்ஸ்டியூட் பண்றோம். b யோட வேல்யூ 10 அண்ட் c யோட வேல்யூ ரூட் ஆஃப் 200. இப்போ a ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அது ஒன் சைடு வச்சுட்டு இந்த ரூட் ஆஃப் 200 த ஸ்கொயர், இதுல பாத்தீங்கன்னா ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகும், அதனால கேன்சல் ஆயிட்டு வெறும் 200 மட்டும் எழுதிக்கலாம். அண்ட் இந்த -10 வந்து இந்த பக்கம் வந்துருமா, இப்போ -10 ஸ்கொயர், 10 ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 100. இப்போ -100, 200 - 100 100. a ஸ்கொயர் 100, a ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 100. இந்த ஸ்கொயர் வந்து ரைட் சைட் போனா ஸ்கொயர் ரூட் ஆகும். அண்ட் ரூட் ஆஃப் 100ஓட வேல்யூ 10. இப்போ a ஈக்குவல் டு 10 தான் ஆன்சர். இந்த சைடு a ஈக்குவல் டு 10, இந்த சைடோட லென்த் வந்து 10. Fifth subdivision, ஒரு triangle, இங்க perpendicular side, அப்போ இது வந்து 150, இங்க 10னா ரெண்டு sides தான் கொடுத்திருக்காங்க, hypotenuse தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ a square plus b square equal to c square, a square வந்து 10 square plus b square வந்து root of 150 the whole square equal to c square, c square தான் கண்டுபிடிக்க போறோம். இங்க வந்து ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடும், அப்போ 10 square வந்து 100, இது கேன்சல் ஆன பிறகு 150 equal to c square. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 250 வரும். 250 equal to c square. அப்போ c ஓட வேல்யூ, இந்த ஸ்கொயர் இந்த சைடு வந்துச்சுன்னா ரூட் ஆஃப் 250. இப்போ இந்த 250 நம்ம எப்படி எழுதலாம், 25 into 10 எழுதலாமா, அண்ட் 25 வந்து 5 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ 5 ஸ்கொயர் into 10, இப்போ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆச்சுன்னா 5 வெளியில வந்துடும், 5 root 10. இதுதான் ஆன்சர், c equal to 5 root 10. இப்போ சப்டிவிஷன் 6, இதுல ஒரு சைடு கொடுத்துட்டாங்க, ஹைபோட்டனஸ் கொடுத்துட்டாங்க, இன்னொரு சைடு தான் கண்டுபிடிக்க போறோம். இப்போ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர், a வந்து 27 வச்சுக்கலாம், இப்போ 27 ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர், b தெரியாது, அண்ட் c ஸ்கொயர் வந்து 45 ஸ்கொயர். இப்போ b மட்டும் ஒன் சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு போனா 45 ஸ்கொயர் மைனஸ், இது வந்து இந்த சைடு போச்சுன்னா மைனஸ்ல வரும், இப்போ 27 ஸ்கொயர். 45 ஸ்கொயரோட வேல்யூ 2025 and 27 ஸ்கொயரோட வேல்யூ 729. இப்போ இதை எடுத்து மைனஸ் பண்ணீங்கன்னா 1296 வரும். இப்போ b யோட வேல்யூ என்னவா இருக்கும், b ஸ்கொயரோட வேல்யூ தான் இது, அப்போ b யோட வேல்யூனா ரூட் வரணும், இந்த ஸ்கொயர் வந்து இந்த சைடு போகும், ரூட்டா மாறும், ரூட் ஆஃப் 1296. இப்போ இதுக்கு ரூட் 1296, இது ஸ்கொயர் ரூட் நம்பரா, இது ஒரு ஸ்கொயர் நம்பரா இருந்துச்சுன்னா ஒரு நம்பர், இன்டிஜர் நம்பர் நமக்கு வரும், பட் நமக்கு தெரியாது இல்லையா, இது கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கு, அதனால நம்ம ப்ரைம் ஃபேக்டர் எடுக்கலாம். இல்லைனாலுமே எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம்னா ஒரு லாங் டிவிஷன் மெத்தட் இருக்கு, அப்படியே கண்டுபிடிக்கலாம், நமக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஈஸியா இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரியே போடலாம். 2s are 6, 8, 1 balance 8, again 2s are 2 3s are 6, 2 2s are 4, 2 4s are 8, again 2s are 2 1s are 2, 1 balance, 2 6 are 12, 2 2s are 4, again 2 tables 8 1. இது வந்து 3 டேபிள்ஸ்ல வரும், இல்லைன்னா 9 9s நமக்கு தெரியும் இல்லையா, ஸோ இப்படியே போட்டுடலாம். இப்போ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம எழுதணும், 2 into 2 into 2 into 2, இங்க 9 9 வந்து நம்ம 3 3s are எழுதலாம் இல்லையா, அதே மாதிரி இந்த 9ம் 3 3s are எழுதலாம். இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே பேரா இருக்கு, இது 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர். இதை நம்ம எப்படி எழுதலாம், root of 2 square into 2 square into 3 square into 3 square. இந்த ஸ்கொயர்ஸ் எல்லாமே இந்த ஸ்கொயர் ரூட்டோட கேன்சல் ஆயிட்டு மீதி 2 into 2 into 3 into 3 மட்டும் இருக்கும். 2 2s are 4, 3 3s are 9, 4 9s are எவ்வளோ 36. அப்போ இது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர், இதோட ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1296 ஓட வேல்யூ என்ன, 36. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம், இல்லை லாங் டிவிஷன் மெத்தட் ஒன்று இருக்கு, அப்படியும் நம்ம போடலாம். Third question, find the side length of a rhombus whose diagonals are of length 24 units and 70 units. ஒரு ராம்பஸ்னா எல்லா சைட்ஸுமே ஈக்குவலா இருக்கும். இங்க என்ன லென்த் கொடுத்துருக்காங்கன்னா டயகனலோட லென்த் கொடுத்துருக்காங்க, டயகனல்ஸ் வந்து ஈக்குவலா இருக்காது. ஸோ ஒரு டயகனலோட லென்த் 24 units and இன்னொரு டயகனலோட லென்த் 70 units. அண்ட் ராம்பஸோட ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னா, இந்த டயகனல்ஸ் வந்து பைசெக்ட் ஈச் அதர், இங்க வந்து பர்பண்டிகுலரா பைசெக்ட் ஆகும். இங்க
90 டிகிரி இருக்கும். எல்லாமே இங்க 90 டிகிரி தான் இருக்கும். அப்போ இதை வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா பிரிக்கலாமா? அப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கிறோம்னா இந்த பைசெக்ட்னா ஈக்குவலா பிரியுதுன்னு அர்த்தம். இப்போ டயகனலோட லென்த் வந்து 24னா இந்த அதுல பாதியில கரெக்டா இது இன்டர்செக்ட் ஆகும். அப்போ 24ல பாதி எவ்வளோ? 12. இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் 12, இங்க இருந்து இது வரைக்கும் 12, மொத்தமா சேர்த்து தான் 24. அதே மாதிரி இந்த 70யும் பாதியா தான் பிரியும். அப்போ 70ல பாதி 35, அப்போ இங்க ஒரு 35, இங்க ஒரு 35, மொத்தமா சேர்த்து 70. அப்போ இதோட லென்த் தெரிஞ்சிச்சா? ஒன்னு வந்து 12, இன்னொன்னு வந்து 35. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா சைட் லென்த்தா கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இது பாருங்க, இது வந்து ஹைபாட்னஸ் இந்த ரைட் ட்ரையாங்கிளுக்கு. இந்த ஹைபாட்னஸ் தான் இந்த சைட்ஸ் ஆஃப் த ராம்பஸாவும் இருக்கு. இப்போ இந்த ஹைபாட்னஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம சைட்ஸ் ஆஃப் த ராம்பஸ் கண்டுபிடிச்சிடலாம். தனித்தனியா கண்டுபிடிக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா ஒரு சைட் கண்டுபிடிச்சாலே ராம்பஸ்க்கு எல்லா சைட்ஸுமே ஈக்குவல் தான். ஸோ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பௌதியான தியரம் யூஸ் பண்றோம். ஏ ஸ்கொயர் 35 ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் 12 ஸ்கொயர். 35 ஸ்கொயரோட வேல்யூ 1225 பிளஸ் 12 ஸ்கொயர் 144. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 1369 வரும். ஸோ சி ஸ்கொயர் ஓட வேல்யூ 1369. இப்போ சியோட வேல்யூ ரூட் ஆஃப் 1369. இப்போ இந்த ரூட் ஆஃப் 1369 வந்து நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் வச்சு கண்டுபிடிக்கலாம். லாங் டிவிஷன் மெத்தட் வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1369 இருக்கா? இப்போ இந்த நம்பர் எடுக்கணும். இல்லை ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் என்னவா இருக்கும்? 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் 9 அண்ட் 4 ஸ்கொயர் வந்து 16. இந்த 13ங்கிறது எதுக்கு சின்ன பக்கத்துல இருக்கு? 9க்கு பக்கத்துல தான் இருக்கு. அப்போ இது வந்து 3 3s are 9 இல்லையா? அதனால ஒரு 3 இங்கேயும் இன்னொரு 3 இங்கேயும் போடணும். 3 3s are 9 இல்லையா? அந்த 9 இங்க போடணும். இப்போ இங்க 13ல இருந்து 9 மைனஸ் பண்ணீங்கன்னா 4 கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம கீழே இறக்கிடலாம். 469. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எப்படி பண்ணுவோம்னா இந்த குவாஷன்ட் மேல இருக்கு இல்லையா, அதை டபுள் பண்ணுவோம், இன்டூ 2 பண்ணுவோம். இன்டூ 2 பண்ணா நமக்கு 6 வருதா? இப்போ இதுக்கு பக்கத்துல என்ன நம்பர் போடணும் அப்படின்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ 6 5ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5 இன்டூ 5 இங்க எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்றோமோ அந்த நம்பர் தான் இங்கேயும் போடணும். அப்போ 65 இன்டூ 5 எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். இப்போ அது வந்து 469க்கு நியரா வராது. அதனால நெக்ஸ்ட் 6 இன்டூ 6 இந்த மாதிரி 66 இன்டூ 6 போட்டு பார்க்கணும். இதோட ஆன்சருமே 396 வரும். இதுமே கொஞ்சம் தூரமா தான் இருக்கு. அதனால நெக்ஸ்ட் நம்பர் போட்டு பார்க்கணும். 67 இன்டூ 7. இப்போ 67 இன்டூ 7ஓட வேல்யூ 469 வரும். இப்போ 469 அதே வேல்யூ வந்துச்சு. அப்போ 469 இங்க போட்டு மைனஸ் பண்ணா 0, அவ்வளவுதான். அப்போ எந்த நம்பர் போட்டா 469 வந்துச்சு? இந்த 7 போட்டாதான். அப்போ இங்க வந்து 7 போடணும். அண்ட் 67 இன்டூ 7 இல்லையா, அந்த 7 இங்கேயும் போடணும். இப்போ இதுல எது ஆன்சர்னா இங்க நம்ம மேல வந்துச்சு இல்லையா 37, அதுதான் ஆன்சர். அதுதான் அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1369. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1369ஓட ஆன்சர் என்ன? 37. இப்போ சியோட வேல்யூ 37. ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு லாங் டிவிஷன் மெத்தட் நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நான் ரொம்ப டீப்பா சொல்லி தரல மறுபடியும். பட் நான் அந்த மெத்தட் கரெக்டா தான் சொல்லி தந்தேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு லாங் டிவிஷன் மெத்தட் எப்படின்னு நான் சொல்லி தரணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன். இப்போ சியோட வேல்யூ 37னா இந்த லென்த் ஹைபாட்னஸ் தான் 37. ஹைபாட்னஸ்ங்கிறது இந்த சைட் லென்ஸ் ஆஃப் த ராம்பஸ். சைட் லென்ஸ் ஆஃப் த ராம்பஸ் தான் கேட்கறாங்க கொஸ்டின்ல. ஸோ வாட் இஸ் த சைட் லென்த் ஆஃப் த ராம்பஸ்? 37. Fourth question is the hypotenuse on the side of a right triangle. Just for your answer. ஒரு ரைட் ட்ரையாங்கிள் ஹைபாட்னஸ் தான் அதிகமா இருக்குமா எப்பவுமே அப்படின்னு கேட்குறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல எப்பவுமே ஹைபாட்னஸ் தான் அதிகமா இருக்கும். ஏன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இந்த ரெண்டு சைடுமே ஆட் பண்ண பிறகு வர அந்த ஸ்கொயர் நம்பர் தான் இதுவா இருக்கு. அப்போ இதுதான் அதிகமா இருக்கும். சி ஸ்கொயர் தான் அதிகமா இருக்கும். ஹைபாட்னஸ் தான் அதிகமா இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் எஸ். இப்போ ஏ ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ சி ஸ்கொயர் இந்த பி ஸ்கொயரை நம்ம இந்த சைடு கொண்டு போயிடுவோம். இப்போ மைனஸ் பி ஸ்கொயரா. இப்போ என்ன ஆகுது? அந்த ஹைபாட்னஸ்ல இருந்து தான் இந்த பியை சப்ட்ராக்ட் பண்றோம். ஏன்னா ஹைபாட்னஸ் தான் பெருசா இருக்கு. அதனாலதான் ஹைபாட்னஸ்ல இருந்து இந்த பியை சைட்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்றோம். ஒருவேளை பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏ ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு போயிடுவோமா. அப்போ சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இதுலயுமே ஹைபாட்னஸ்ல இருந்து தான் இந்த சைட்ல இருந்து கம்மி பண்றோம். அப்போ இந்த பில இருந்தும் அப்போ இந்த பிஏ கம்பேர் பண்ணும்போது சி தான் அதிகமா இருக்கு. ஏவை கம்பேர் பண்ணும்போது சி தான் அதிகமா இருக்கு.
அதனாலதான் அந்த ஸ்கொயர்ல இருந்து அந்த ஹைபோட்டனஸோட ஸ்கொயர்ல இருந்து இதை மைனஸ் பண்றோம். ஸோ எப்பவுமே ஹைபோட்டனஸ் தான் அதிகமா இருக்கும். The hypotenuse will be the longest side of a right triangle. Question number 5. True or false? Every Baudiana triple is either a primitive triple or a scaled version of a primitive triple. எல்லா பௌதியான ட்ரிப்பிளுமே ஏபிசின்னு 3 நம்பர் இருக்குமா, அது எல்லாமே ஒருவேளை ப்ரிமிட்டிவ் ட்ரிப்பிளா இருக்கும், இல்லைன்னா ஸ்கேல்டு வெர்ஷன் ஆஃப் ப்ரிமிட்டிவ் ட்ரிப்பிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? இப்போ இதுக்கு காமன் ஃபேக்டர் 1 தவிர வேற எதுவுமே இல்லைன்னா அது ப்ரிமிட்டிவ் ட்ரிப்பிள்னு சொல்லுவோம். அது எல்லாமே ப்ரிமிட்டிவ் ட்ரிப்பிள். அண்ட் அதோட ஸ்கேல்டு வெர்ஷன் வேணும்னா அந்த ப்ரிமிட்டிவ் ட்ரிப்பிள்ல இன்டூ ஏதாவது ஒரு நம்பர், ஏதாவது ஒரு காமன் ஃபேக்டர் வச்சு மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ நமக்கு அதோட ஸ்கேல்டு வெர்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த பௌதியானா ட்ரிப்பிள்ல ப்ரிமிட்டிவ் ட்ரிப்பிளும் இருக்கும் அண்ட் ஸ்கேல்டு வெர்ஷனும் இருக்கும். அது ரெண்டுமே சேர்ந்தது தான் ஒரு பௌதியானா ட்ரிப்பிள். ஸோ இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸா? ட்ரூ தான். Every Baudiana triple is either a primitive triple or a scaled version of a primitive triple. Next question number 6. Give 5 examples of rectangles whose side lengths and diagonals are all integers. Rectangles ஓட sides and அதோட diagonal அது மூணுமே integers இருக்கும்ன்றாங்க. அப்போ இந்த ரெண்டு சைடுமே இன்டீஜர்ஸா இருக்கணும் அண்ட் இதுவுமே இன்டீஜர்ஸா இருக்கணும். அப்போ இது மட்டும் பாருங்க, இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல எப்போ இது மூணுமே இன்டீஜர்ஸா இருக்கும்? ரைட் ட்ரையாங்கிள்ஸ் வித் இன்டீஜர்ஸ்னு ஒரு டாபிக் படிச்சோம் இல்லையா, அதுல நம்ம என்ன படிச்சோம்? ட்ரிப்பிள்ஸ், பௌதியானா ட்ரிப்பிள்ஸ் பத்தி படிச்சோம். எந்தெந்த சைட் லென்ஸ்லாம் எல்லாமே எல்லா சைட்ஸுமே இன்டீஜர்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ட்ரிப்பிள்ஸ். கரெக்டா? அப்போ அந்த ட்ரிப்பிள்ஸோட வேல்யூவை நம்ம எடுத்து அதை சைட் லென்ஸா இங்க போட்டாவே போதும், நமக்கு அந்த ரெக்டாங்கிள் கிடைச்சிரும் வித் ஆல் த சைட்ஸ் அண்ட் டயகனல்ஸ் ஆர் ஆஃப் இன்டீஜர்ஸ். இப்போ அங்க படிச்ச பௌதியானா ட்ரிப்பிள்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் 3, 4, 5. அதுக்கப்புறம் இதோட ஸ்கேல்டு வெர்ஷனுமே ஒரு பௌதியானா ட்ரிப்பிள் தான், அதனால 6, 8, 10. அதுக்கப்புறம் 5, 12, 13, 8, 15, 17. அப்புறம் இதோட இன்னொரு ஸ்கேல்டு வெர்ஷன் இன்டூ 3 பண்ணா 9, 12, 15. ஸோ 5 பௌதியானா ட்ரிப்பிள்ஸ் எழுதியிருக்கோம். இதை வந்து இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 2 நம்பர்ஸ் இருக்கு, அது வந்து சைட் லென்ஸ் அண்ட் கடைசியா இருக்க அந்த பெரிய நம்பர் வந்து ஹைபோட்டனஸ். எப்படி ஹைபோட்டனஸ் பெருசா இருக்கும் அது மாதிரி நம்ம ஒரு ரெக்டாங்கிள் வரையணும். எப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம், இந்த சைட் 3, இந்த சைட் 4. இங்க பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள்ல ஒரு சைட் சின்னதாகவும் ஒரு சைட் பெருசாவும் இருக்கும் இல்லையா, இப்போ சின்ன சைடு 3யும் பெரிய சைட் 4ம் எடுத்துக்கிறோம் அண்ட் ஹைபோட்டனஸ் வந்து இருக்கிறதுலே பெருசா இருக்கும், அது வந்து 5. இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் வரையணும் வித் சைட் 3 and 4 அண்ட் ஆட்டோமேட்டிக்கா 5 வந்து டயகனலா வந்துடும். அண்ட் அதே மாதிரி வித் சைட் 6 and 8 ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சோம்னா அதோட டயகனல் ஆட்டோமேட்டிக்கா 10 வரும். And next third one with side 5 and 12 and the hypotenuse or the rectangle or the diagonal will be 13. Fourth one ku 8, 15 and the hypotenuse will be 17. And fifth one 9, 12 and the hypotenuse will be 15. இந்த மாதிரி 5 rectangles with the sides and diagonals are integers இருக்க மாதிரி நம்ம வரைய முடியும். அண்ட் அதோட மெஷர்மெண்ட்ஸ் தான் இது. வித் த யூஸ் ஆஃப் பௌதியானா ட்ரிப்பிள்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்ஸ்ட்ரக்ட் a square whose area is equal to the difference of the areas of squares of side lengths 5 units and 7 units. 7th கொஸ்டின் என்னன்னா, ஒரு ஸ்கொயர் வரையணும், அந்த ஸ்கொயரோட ஏரியா எப்படி இருக்கணும்னா should be equal to the difference of area of squares of unit 5. 5 சைட் லென்த் உள்ள ஒரு ஸ்கொயரோட ஏரியா அண்ட் 7 யூனிட்ஸ் சைட் லென்த் உள்ள ஒரு ஸ்கொயரோட ஏரியா, அது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணணும். எப்பவும் பெருசு தானே முன்னாடி போடுவோம், அப்போ 7 இங்க 5. இப்போ இந்த ரெண்டு ஏரியா 7 சைட் லென்த் இருக்க ஒரு ஸ்கொயர் அண்ட் 5 சைட் லென்த் இருக்க ஒரு ஸ்கொயர், அதோட ஏரியாவோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்.
அந்த டிஃபரன்ஸ் என்னவோ அதுதான் இந்த ஸ்கொயரோட ஏரியாவா இருக்கணும் அண்ட் இந்த ஸ்கொயரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்கொயரோட ஏரியா என்னவா இருக்கும்? இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் 7 சைட் லென்த் இருக்கிறதுனா இந்த சைட் லென்த்தை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும். 7 ஸ்கொயர் மைனஸ், அதாவது ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர். அந்த ஏங்கிறது 7. அதே மாதிரி இங்கேயும் ஏங்கிறது 5. இப்போ 5 ஸ்கொயர். இந்த ரெண்டு ஸ்கொயரோட ஏரியாவோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ 49 minus 25. ஆன்சர் வந்து 24. அப்போ இந்த ஸ்கொயரோட ஏரியா என்னவா இருக்கும்? நம்ம வரைய போற ஸ்கொயரோட ஏரியா 24 இருக்கணும். அப்போ இதோட சைட் லென்த் என்னவா இருக்கும்? ஏரியாவோட ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் ஈக்குவல் டு 24. அப்போ ஏங்கிறது தான் சைட் லென்த். இப்போ ரூட் ஆஃப் 24, அந்த சைட் லென்த்தோட மெஷர்மெண்ட் வந்து ரூட் ஆஃப் 24 இருக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம், ரெண்டு ஸ்கொயரை டிஃப்ரெண்ட் ஸ்கொயர் மெஷர்மெண்ட்ஸ் இருந்தாலுமே அதை ஆட் பண்ணா அந்த டயக்னல்ல வர இன்னொரு ஸ்கொயர் வந்து ரெண்டு ஸ்கொயரோட ஏரியா ஆட் பண்ண மாதிரி வரும். ஆனா இங்க வந்து டிஃபரன்ஸ் காட்டுறாங்க. அப்ப இது எப்படி வரும்? ஆனா இங்க வந்து ரெண்டு ஸ்கொயரோட டிஃபரன்ஸ் தான் இன்னொரு ஸ்கொயரோட ஏரியாவா இருக்கு. அப்ப அது எப்படி இருக்கும்னா, இப்ப இங்க பாருங்க, இது வந்து ஏரியா ஆஃப் ஏ, இது ஏரியா ஆஃப் பி, அண்ட் இது வந்து ரெண்டுமே ஆட் பண்ண ஏரியா ஏ பிளஸ் பி. கரெக்டா? இப்போ இந்த ரூட் ஆஃப் 24ஓட வேல்யூ என்ன இருக்கும்? இந்த மாதிரி ரூட் ஆஃப் 24 வேல்யூ லோவர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா? இதுக்கு நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன? 4 ஸ்கொயர் வந்து 16, 5 ஸ்கொயர் வந்து 25. அப்போ இந்த ரெண்டுத்துக்குள்ளதான் இந்த 24 வருது, ரூட் ஆஃப் 24. அப்போ இந்த 4க்கும் 5க்கும் நடுவுல தான் இந்த ரூட் ஆஃப் 24 இருக்கு. அண்ட் மற்ற ரெண்டு ஸ்கொயரோட சைட்ஸ் வந்து 7, 5 இருக்கு. அப்போ அதோட கம்மியா தானே இருக்கு. இப்போ அந்த கம்மியான அந்த ரூட் ஆஃப் 24 இருக்க அந்த சைடு வந்து இது வச்சுப்போம். அண்ட் இருக்கிறதுலே பெருசு 7 லென்த் உள்ள அந்த ஸ்கொயர், அது வந்து இதுன்னு வச்சுப்போம் 7. அண்ட் இன்னொரு ஸ்கொயர் வந்து சைட் லென்த் 5, அதை வந்து இந்த ஸ்கொயர்ல வச்சுப்போம். ஏரியா ஆஃப் ஏ பிளஸ் ஏரியா ஆஃப் பி ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் a plus b. நம்ம என்ன பண்றோம், இங்க இந்த ஏரியா ஆஃப் a plus b ல இருந்து இந்த 7ல இருந்து இந்த 5 மைனஸ் பண்றோம். ஏரியா ஆஃப் b தான் இந்த 5 ஸ்கொயர், அதை நம்ம இந்த சைடு போட்டுரும், மைனஸ் ஏரியா ஆஃப் b வரும். அப்போ ஏரியா ஆஃப் a plus b ல இருந்து ஏரியா ஆஃப் b மைனஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் இந்த ஏரியா ஆஃப் a. இப்போ அதே வேல்யூஸ் போட்டு பாருங்க. ஏரியா ஆஃப் a plus b வந்து 7 ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் பி வந்து 5 சைடு, அப்போ 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 24 வரும், விச் இஸ் ஏரியா ஆஃப் ஏ. ஸோ இப்படிதான் இந்த ரெண்டு ஸ்கொயரோட ஏரியா டிஃபரன்ஸோட வேல்யூ வந்து இன்னொரு ஸ்கொயரோட ஏரியா வந்துச்சு. ரெண்டு ஸ்கொயரோட ஏரியா டிஃபரன்ஸ் வந்து இன்னொரு ஸ்கொயரோட ஏரியாவா இருக்கும். அப்ப அந்த ஸ்கொயரோட ஏரியா 24 நீங்க பார்த்துட்டோமா? இப்போ அதோட சைட் லென்த் என்ன? a ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 24. இப்போ இதுல இருந்து இப்போ ரூட் ஆஃப் 24 வேல்யூ நமக்கு தெரியாது, பட் அது தெரியாம எப்படி கரெக்டா ரூட் ஆஃப் 24 சைட் லென்த் உள்ள ஒரு ஸ்கொயரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா இந்த 7 and 5 நம்ம ஈஸியா மெஷர்மெண்ட்ஸ் போட்டு பண்ணிடலாம். இந்த சைடு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இந்த 7 and 5 எப்படி ரிலேட் ஆகுது இந்த ரூட் ஆஃப் 24 கூட அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த டயக்ராம் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுன்னு சொல்லட்டுமா? இப்போ இந்த மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். இங்க 5 சென்டிமீட்டரா, நம்ம இங்க இருந்து ஒரு லைன் 5 சென்டிமீட்டர் வரையணும். அதுக்கப்புறம் இங்க வந்து ரூட் ஆஃப் 24 வரையணும். பட் எங்க கட் பண்றதுன்னு நமக்கு தெரியாது. பட் ஹைபாட்னஸ் என்ன? இங்க 7, அது நமக்கு தெரியும்ல. ஸோ ஒரு காம்பஸை 7 சென்டிமீட்டர் லென்த்துக்கு நம்ம இப்படி வச்சு மெஷர் பண்ணிட்டு இந்த இடத்துல காம்பஸை வச்சு பென்சில் சைடை இங்க வச்சு கட் பண்ணணும். ஸோ அது எந்த இடத்துல கட் ஆகுதோ அங்க வந்து இதை மார்க் பண்ணிட்டு ஜாயின் பண்ணா the length will be 7 and ஆட்டோமேட்டிக்கா இந்த லென்த் வந்து ரூட் ஆஃப் 24ல வந்துடும். ஸோ இது நம்ம மெஷரே பண்ண தேவையில்ல, இந்த ரெண்டு லென்த் கரெக்டா போட்டுட்டோம்னா இது தானா வந்துடும். ஸோ இப்படிதான் நம்ம இந்த 3 ஸ்கொயர்ஸோட ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்றோம்.
இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் ரூட் 24 சைடா இருக்க அந்த ஸ்கொயரை தான் வரைய சொல்றாங்க. அப்போ இங்க இருந்து இங்க வந்து காம்பஸை மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணி எடுத்துட்டு அப்படியே இங்க ஒரு ஆர்க் வரையணும். அண்ட் இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டோம்னா அந்த ஆர்க்ல கட் ஆகும் இல்லையா, அப்போ அங்க மார்க் பண்ணி இங்க இந்த லென்த் வந்து √24 இருக்கும். அண்ட் அதே மாதிரி அதே லென்த் √24 எடுத்து இங்க ஒரு ஆர்க் வரையணும். அண்ட் இங்க இருந்து மறுபடியும் பென்சிலை வந்து இந்த இடத்துல ஆர்க் வரையணும். இப்போ இப்படி ஒரு இடத்துல கட் ஆகும் இல்லையா, அப்ப அந்த பாயிண்ட்டை இப்படி ஜாயின் பண்ணணும். இப்படி பண்ணா நமக்கு ஒரு ஸ்கொயர் கிடைக்கும் which has the side length √24. ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னு? இது வரைக்கும் உங்களுக்கு ஈஸியா தான் இருந்திருக்கும். இதுக்கப்புறம் அந்த கான்செப்ட் புரியணும், அப்பதான் உங்களால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் சைட் லென்த் 7 யூனிட்ஸ் அண்ட் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் சைட் லென்த் 5 யூனிட்ஸ் டிஃபரன்ஸ் என்னவோ அதுதான் ஏரியான்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஏரியாவும் கண்டுபிடிச்சோம், அந்த சைட் லென்த்தும் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இந்த 7ம் 5ம் இந்த √24 எப்படி ரிலேட் ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் அதை வச்சு இந்த √24 சைடு உள்ள ஒரு ஸ்கொயரை நம்மளால வரைய முடியும். இல்லைன்னா நம்ம √24 வேல்யூ கண்டுபிடிக்கணும், அது கஷ்டம். ஸோ இந்த 7, 5 அண்ட் √24 எப்படி ரிலேட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக இந்த பௌதியான பித்தகோரஸ் தியரம் படி 3 ஸ்கொயர்ஸ் வச்சு ஒரு கான்செப்ட் படிச்சோம் இல்லையா, ஸோ அதை ரிலேட் பண்ணி எப்படி இந்த √24 வர வைக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ எப்படி இந்த 3 டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் ரிலேட் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதுன்னா இதை ஈஸியா வரைஞ்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.